நாட்டு நிர்வாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மறைமுகமாக புகுத்தும் சர்வாதிகார போக்கு மக்களாட்சிக்கு நன்மை பயக்காது அப்படின்னு மகாராஷ்டிரா முதலமைச்சர் பிருத்விராஜ் சவான் சொல்லியிருக்கிறார். நரேந்திர மோடியினுடைய சர்வாதிகார போக்கு அப்படின்னு சொல்லி பிருத்விராஜ் சவான் எதை சொல்றாரு? அவர் செய்யறது எல்லாமே சர்வாதிகார போக்கா இருக்கிற போது எதை குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு சின்ன ஆதங்கத்தை சொல்றாங்க. தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு நடுவில் வெற்றி பெற்ற பொன் ராதாகிருஷ்ணன் எங்க ஆளுக்கு அவருக்கு போய் டெப்டி மினிஸ்டர், எலெக்ஷன் தோத்து போன அருண்ஜேட்லிக்கு நிதி மந்திரி, பாதுகாப்புத்துறை அமைச்சர், எலெக்ஷன் தோத்து போன ஸ்மிருதி இரானிக்கு கல்வித்துறை அமைச்சர். எதை வேணாலும் நான் செய்வேன், யாரும் கேட்டுக்கிட்டே ஆகணும், யாரும் எதுக்க முடியாதுன்ற ஒரு மனோபாவம். அதே போல நாட்டில் எவ்வளவு பிரச்சனை பத்தி சொல்றாங்க, வேற யாரோ அதை பற்றி கருத்து சொல்றாங்க. பிரதமர் அதை பத்தி கவலையே படுறதில்ல. அவர் பாட்டு நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு கையை காட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஒரு உச்சகட்ட சர்வாதிகாரி கூட ஹிட்லர் கூட இப்படி பண்ண மாதிரி தெரியல. இல்ல, மன்மோகன் சிங் இதே மாதிரி கருத்து சொல்லாம அமைதியா இருந்தாருன்னா அவர் அதிகாரம் இல்லாத பிரதமர்னு சொல்றாங்க. நரேந்திர மோடி அந்த மாதிரி மௌனமாக இருந்தாருன்னா அவர் மௌனமாக இருக்கும் சர்வாதிகாரின்னு சொல்றாங்க. ஆமாங்க, உருவம் ஒன்னா இருந்தாலும் குணாதிசயங்கள் வெவ்வேறு தானே. மன்மோகன் சிங் எப்பவும் தன்னை சர்வாதிகாரியாக அவர் நினைத்துக் கொண்டதே இல்லை. அவர் தன்னை எளிமையாக நினைத்துக் கொண்டு சாதாரணமா போயிட்டு இருந்தார். இவர் அப்படி கிடையாது. துவக்கத்திலிருந்தே இந்த சர்வாதிகார எண்ணம் உச்சத்துல இருக்கு அவருக்கு. அது காலப்போக்கில் இன்னும் வெளிப்படும். ஹிட்லரே மிஞ்சுகிற ஒரு இடத்துக்கு வந்தாலும் வந்துருவார். திருச்சிவேலிசாமி சொல்றதையோ அல்லது மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொல்றதையோ நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் என்ன, நரேந்திர மோடியை பார்த்திருக்காரு, அண்ணன் ஹிட்லரையும் பார்த்திருப்பார் போல் இருக்கு. அதனால ஹிட்லர் மாதிரி இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சிக்கு 2 மாசம் ஆச்சு. இதுல பல கொள்கை முடிவுகள், பொருளாதார ஏற்றத்திற்கான முடிவுகள் எல்லாத்தையும் எடுக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் செயலாக்கம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இடத்துல நம்முடைய பிரதமர் இன்னைக்கு இருக்கார். ஒன்று. ரெண்டாவது, மோடி ஒரு மௌனச்சர்வாதியாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் முதலமைச்சர் அதை பத்தி சொல்றார். நான் என்ன கேட்கிறேன்னா, மோடி மௌனச்சர்வாதியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை அதை பத்தி கவலைப்பட வேண்டியவர்கள் நாங்களே தவிர, இவருக்கு என்ன வந்தது, வர்ற தேர்தலில் தோத்து போறோம் அப்படிங்கிற ஒரு பயத்துல, அந்த ஒரு காய்ச்சல்ல, அந்த ஃபீவர்ல இதெல்லாம் இப்ப இருந்தே உளர ஆரம்பிச்சிருக்காங்க. மோடி கவலைப்பட வேண்டியது இல்ல, அவர் நாட்டுக்கு பிரதமர், நாங்க கவலைப்பட்டே தீரும். இல்ல, ரெண்டாவது அவர் மௌன சர்வாதிகாரி இருக்கார் அப்படின்னா, சர்வாதிகாரிங்கிற வார்த்தை இவங்க எதுக்கு யூஸ் பண்ணணும்? அது இவங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன பொறுத்தவரையில் பாஜகவில் மோடி அவர்கள் எடுக்கும் அனைத்து திட்டங்களும் செயலாக்கத்தில் சென்று கொண்டிருக்கிறது. எங்க தேவையோ அங்க அதுக்கான விஷயங்களை சொன்னா போதும், எங்க வேணுமோ அங்க அதை பத்தி நம்முடைய ஒப்பீனியன் சொன்னா போதும் அப்படிங்கறத பிரதமருடைய அபிப்பிராயமே தவிர எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்தெந்த துறைகள் எல்லாம் அப்படி முடுக்கி விடப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க? எல்லா துறைகளையும் முடுக்கி விடப்பட்டிருக்கு. நீங்க ரெகுலர் பேப்பர், ரயில்வே, பாதுகாப்புத்துறை, பொருளாதார, வெளிநாட்டு முதலீடு, இங்க இந்தியாவில் நேற்றைக்கு விவசாயம், ஸ்லீப்பர் கிளாஸ் இதைத்தான் நான் பேச நினைச்சேன். ஸ்லீப்பர் கிளாஸ் எடுத்துட்டு எல்லாத்தையும் ஏசி ஆகணுங்கிறதுக்காக உடனே மக்கள் அதிகமான பணத்தை கொடுத்துட்டு ஏசி போன நான் சொல்லல. இன்றைக்கு ஸ்லீப்பர் கிளாஸ்ல கொடுக்கிற பணத்திலேயே ஏசியில டிராவல் பண்ண. ஏன் நான் கேட்கிறேன், இவரோட ஆட்சியில கூட்டாட்சி இருந்தாரு, கரீப் ரத்ன் கொண்டு வந்தார் லாலு பிரசாத் யாதவ். அன்னைக்கு இதை பத்தி யாரும் பேசலையே. ஏழைகள் ரதம் என்ன, அதுவும் ஃபுல்லா ஏர் கண்டிஷன் பண்ண ட்ரெயின் தானே, அது ஒரு சாதாரண காசுல தானே மக்கள் அதுல பிரயாணம் பண்ணாங்க. இன்றைக்கு அந்த ரயில்கள்லாம் போயிட்டு தான் இருக்கு. லாலு பிரசாத் யாதவ் அதெல்லாம் கொண்டு வரும்போது யாரும் பேசல அப்படின்னு நீங்க சொல்றது சரியான தெரியல. அப்பவும் விமர்சனங்கள் எல்லா தரப்புல இருந்து வந்தது. பாரதிய ஜனதா கட்சி கான்செப்ட் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மக்களும் உண்டான இந்த வசதிகளை குறைந்த செலவில் கொடுக்க வேண்டும்ங்கிற ஐடியா தான். இன்னைக்கு நாளைக்கு செய்ய போறாத, இது ஓவர் பீரியட் செய்யணுங்கிற ஐடியா வச்சிருக்கோம், அவ்வளவுதான். நீங்க என்ன பதில் சொல்றீங்க அதுக்கு? நீங்க அவர் இவர்கிட்ட எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு எனக்கு புரியுதுங்க. ஒண்ணுமே பேசாத அவர் பாட்டுக்கு ஜாலியா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறார் நரேந்திர மோடி. அவர் இதைத்தான் நினைக்கிறார், இதைத்தான் செய்ய போறாருன்னு நம்ம வழக்கறிஞர் சொல்றாரு பாருங்க. எந்த பத்திரிகையில இருக்கு? நாங்களும் பேப்பர் பாக்குறோம், நாங்க படிக்கிற பத்திரிகை எல்லாம் அவர் எதுவுமே சொல்லலைங்கிறதால இப்ப வாதமே. எதையுமே பேசலையே அவரு. 10 வருஷமா நீங்க பேசிட்டு இருந்தீங்க, ஒண்ணு செய்யல. இப்ப பேசாம செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதானே. என்ன செய்றீங்க சொல்லுங்க? கருப்பு பணத்தை ஒழிப்பேனீங்க, ஒழிச்சிங்களா? இலங்கை பிரச்சனை ஒழிப்பேனீங்க, ஒழிச்சிங்களா? அல்லது விலைவாசியை குறைப்பேனீங்க, குறைச்சிங்களா? விவசாயிகளுக்கு உற்பத்தியை உருவாக்குறதுக்கான திட்டங்களை கொண்டு வரீங்க, என்ன கொண்டு வந்திருக்கீங்க சார்? இது நீங்க என்ன எல்லாத்தையும் நாளை கால நடந்த விஷயமா? இது 2 மாசத்துக்குள்ள இதெல்லாம் நடந்துருமா? விவசாயிகள் விலைவாசி நடந்துட்டு தான் இருக்கு. நேத்து விவசாயத்தை பத்தி பேசியிருக்காரு. அதனுடைய விஷயங்கள் எந்த காரியமே ஆரம்பிச்சு உடனே அதுக்கு பலன் வந்துட போறது இல்ல. பொருளாதார வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வரணும்னு பேசியிருக்கோம். அதற்கான காரியங்கள், அதற்கான சட்டங்கள் இப்பதான் பார்லிமெண்ட்ல எல்லா சட்டங்களும் ஏற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டு எல்லாம் இருக்கு.
இனிமே தான் அதனுடைய காரியங்கள் நடக்க வேண்டியிருக்கு எல்லாத்துக்குமே. விவசாயிகள் நீங்க உடனே மோடி வந்த உடனே விவசாயம் கொஞ்சமா இலங்கை பிரச்சனை ஒழிப்புன்னு யார் சொன்னது? இலங்கையில் இருக்கும் தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் தான் சொன்னோமே. இலங்கை பிரச்சனை ஒழிப்புன்னு நாங்க சொல்ல, அதுல ஒழிக்கிறது 60 நாட்கள்ல அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கறத நீங்க சொல்ற மாதிரி ஏற்றுக்கொள்ளலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு சில அமைச்சர்களிடம் பல அமைச்சக பொறுப்புகள் சுமத்தப்பட்டிருப்பதை பார்த்தாலே கட்சியில ஒரு குறிப்பிட்ட நபர்களை தாண்டி அவருக்கு யார் மேலேயும் நம்பகத்தன்மை அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு மகாராஷ்டிரா சொல்றது எண்ணம். அது அமைச்சகம் மாற்றி அமைக்கப்பட போகிறது. இதை ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்ப இருக்கிற அமைச்சர்கள் மறுபடியும் சில இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்படலாம். இந்த ஃபர்ஸ்ட் செஷன் நம்ம பட்ஜெட்ல முடிச்சது இப்பதான் முடிச்சிருக்கோம். இனிமே அதற்கான காரியங்கள் நேத்து 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு. மறுபடியும் அமைச்சகங்கள் மாற்றி அமைக்கப்படும், புதிய அமைச்சர்களும் நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயம் 2 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல வந்திருக்கு. இது நடக்கத்தான் பதில் சொல்றாங்க. நான் துவக்கத்திலே சொன்னேன், தேர்தலில் நின்று வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய வெற்றியை உடைத்த பொன் ராதாகிருஷ்ணன் டெப்டி மினிஸ்டராகவும், தேர்தல் நின்று மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தோல்வி அடைந்த அருண்ஜேட்லிக்கு நிதி அமைச்சர் பிளஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர், தேர்தலில் தோற்று போன ஸ்மிருதி இரானிக்கு கல்வித்துறை அமைச்சர். காங்கிரஸ் 10 வருஷமா ராஜ்யசபா மூலமாக கொண்டு வந்த ஒரு தோற்கடிச்சவங்களுக்கு இந்த பதவி கொடுக்கறாங்களே, பிரதமராகவே வச்சிருந்ததுன்ற அவங்களாவது நிதி அமைச்சராகத்தான் வச்சிருக்காங்க. நிதியமைச்சர் பிளஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர். இல்ல மக்கள் முன்னால் நிக்காத ஒருத்தரை வந்து பிரதமராக வச்சிருந்தீங்களா? மக்கள் முன்னால் நிக்க, அவர் மக்கள் முன்னாலே எப்போ வந்துகிட்டே தான் இருந்தாருங்க. நீங்க தான் மக்கள் பக்கத்திலே வர்றதில்ல. ஒரு காலத்துல ரஜினிகாந்த் கூட வீட்டுல போய் தேடி போய் கருப்பு பணத்தை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு ஆலோசனை நடத்துற மோடி இப்ப வைகோ பார்க்க மாட்டேங்கிறாரு. விஜயகாந்த் போய் 3 நாள் உட்கார்ந்து பார்க்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு முன்னால வீடு தேடி போய் பார்த்தவர் இப்ப யாரையுமே பாக்குறது. அதுதான் சர்வாதிகாரி. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.